So good morning my dear students. Yesterday we saw about the topic of the women on platform number 8. Your supplementary reader. I explained the page number of 26. I hope all of them understood that page. Now we are moving the next page, page number 27. ஸோ நேற்று வந்து அந்த பையன் எதுக்காக ஜங்ஷன் வந்திருக்காங்க, சென்ட் ஆஃப் பண்ண யார் வந்தாங்க, அந்த ஜங்ஷன் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். ஸோ அதுலேருந்து நான் உங்களுக்கு கொஷின்ஸும் கேட்டேன். சம் ஆஃப் தம் ஆன்சர்ட் கரெக்ட்லி. ஸோ இன்றைக்கி பாருங்கள் அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அன்சர்டனிட்டி ஆஃப் ஹர் ஃபேஸ். ஸோ அவன் வந்து அந்த லேடியோட சாஃப்ட் வாய்ஸ், சர்டனிட்டினா அந்த அன்பு கருணை அதெல்லாம் மிக்க அந்த அவங்களோட முகம், அந்த முகத்தை வந்து ரொம்ப வந்து விரும்பி பார்க்குறானா. அப்போ அடுத்து என்ன சொல்கிறான்னா பாருங்களேன். Tell me what is your name, she asked. Tell me what is your name, she asked. ஸோ ஒரு நியூ ஸ்ட்ரேஞ்சர் மீட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட நம்ம ஹாய் ஹலோ சொல்லிவிட்டு அடுத்து என்ன கேட்பாங்க, உங்கள் பேர் என்னப்பா அப்படின்னு தானே கேட்பாங்க. அதே மாதிரி இவங்கிட்டையும் கேட்குறாங்களாம், உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்களாம். அருண் ஐ செட். அவன் உடனே அவனோட பேரை சொல்கிறான். அண்ட் ஹவு லாங் do you have to wait for your train? ஆமாம், எவ்வளோ நேரம் நின்று உன் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. about an hour I think, it comes at 12 o'clock. உடனே அவன் என்ன சொல்கிறான், ஏற்கனவே நான் அரை மணி நேரம் வெயிட் பண்ணிட்டேன், நைட்டு 12 o'clock தான் என்னோடய ட்ரெயின் வரும் அப்படின்னு சொல்கிறான். then come with me and have something to eat. சரி ஓகேப்பா, என் கூடப்பா ஏதாவது சாப்பிட்டுட்டு வரலாம் போய் அப்படின்றாங்க. I was going to refuse out of my shyness and suspicion because she took me by the hand and then I felt it would be silly to pull my hand away. ஸோ சொல்லிவிட்டு என்ன பண்ணிட்டாங்களாம், அவன் கையை வந்து பிடிச்சிக்கிட்டாங்களாம். வா போகலாம் அப்படின்னு கை பிடிச்சிட்டு கூப்பிட்றாங்களாம். இவனுக்கு வந்துட்டு போகவா வேணாமான்னு ஒரு தாட்டு. அப்புறம் வந்து ஷைனஸ், கொஞ்சம் கூச்சம், ஐயோ ஒரு புதுவாள் கூப்பிட்றாங்க, நம்ம மாட்டுக்கு சாப்பிட போகலாமா அப்படின்னு ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் அதே நேரம் அவங்க கையை வந்து உதறிட்டு வேணாம் அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் எப்படி இருக்கும் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். ரொம்ப சில்லியாக இருக்கும், நம்ம பிஹேவியர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் யோசிக்கிறான். she told a coolie to look after my suitcase and then she led me away down the platform. ஸோ கூலி அப்படின்னா அங்கே இந்த மூட்டை தூக்குறவங்க இருப்பாங்கல்லடா, மூட்டை தூக்குறவங்க இல்லை, இந்த லக்கேஜஸ் தூக்குறவங்க இருப்பாங்கல்ல. ஸோ அவங்கள கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்க, கொஞ்சம் நேரம் இந்த பெட்டியை பார்த்துக்கோங்க, நாங்கள் வந்து கேன்டீன் வரைக்கும் போயிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை கூப்பிட்டுட்டு பிளாட்ஃபார்மில் இறங்கி நடக்க ஆரம்பிச்சாங்களாம். her hand was gentle and she held mine neither too firmly nor too lightly. ஸோ அவன் வந்து என்ன பண்ணா, அவங்க கை வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்ததாம். அவங்க வந்து அழுத்தமாக தான் பிடிச்சிருந்துருக்காங்க, பட் அழுத்தமாக பிடிச்சிருந்தாலும் அதுலேயும் ஒரு மென்மை தெரிஞ்சது அப்படின்னு சொல்கிறான். I looked up at her again. நான் மறுபடியும் அவங்கள நிமிர்ந்து பார்த்தேன். she was not young and she was not old. அப்போ வந்து என்னது, அவங்க ரொம்ப யங்கானவங்களும் கிடையாது, ரொம்ப ஓல்டானவங்களும் கிடையாது, ஒரு மீடியம் ஏஜ்டு பர்சன் அவங்க. she must have been over 30 but had she been 50. அதாவது அவங்கள பார்க்குறதுக்கு ஒரு 30 வயசு தான் இருக்கும், பட் அவங்க பிஹேவியர், அந்த பொறுமை, அந்த சாந்தம், அது எல்லாமே அவங்கள வந்து ஒரு 50 வயசு பெண்மணிக்குரியதை தான் காட்டுது அப்படின்னு சொல்கிறான். ஐ திங்க் she would have looked much the same. அவங்களும் அதே தான் நினச்சிருப்பாங்க என்னை பற்றி அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறான். she took me into the station dining room, ordered tea and samosas and jalebis, and at once I began to talk and take a new interest in this kind women. ஸோ என்ன பண்ணுறாங்க, அவனை கூட்டிகிட்டு டைனிங் ரூம் அப்படின்னு என்னது ரயில்வே கேன்டீனுக்கு கூட்டிகிட்டு போய் என்னென்ன ஆர்டர் பண்ணுறாங்கன்னா டீ, சமோசாஸ், அப்புறம் கொஞ்சோண்டு ஸ்வீட் ஜிலேபிஸ் வந்து ஆர்டர் பண்ணுறாங்க. ஆர்டர் பண்ணதும் வந்து அவனுக்கு என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு, அந்த லேடி மேலே ஒரு நல்ல மதிப்பு மரியாதையெல்லாம் வந்துடுச்சு. the strange encounter had little effect on my appetite. I was a hungry schoolboy and I ate as much as I could in as polite a manner as possible. ஸோ அவன் வந்து என்னென்னா, நான் வந்து ஒரு ஸ்கூல் பையன், எனக்கு வந்து ரொம்ப பசிக்கும், அது எல்லாமே அவங்களுக்கும் தெரிஞ்சதுனால தான் என்னை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் அதே நேரம் நான் அதிகமாக சாப்பிட்டுட்டேன்னா அவங்க என்ன நினச்சிடுவாங்க, என்ன இப்படி மேனஸ் இல்லாமல் சாப்பிட்றான் அப்படின்னு அவங்க நினச்சிடுவாங்க என்ன. she took obvious pleasure in watching me eat and I think it was the food that strengthened the bond between us and cemented our friendship.
ஸோ அடுத்து வந்து என்னென்னா அவங்க வந்து அவனுக்கு வாங்கி கொடுத்துட்டு அவங்க சாப்பிடல, அவன் சாப்பிட்றதவே உட்காந்து ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம். ஸோ அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, இந்த ஸ்நாக்ஸ் வந்து எங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் பாண்டை வந்து இன்னும் ஸ்ட்ரென்த் ஆக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தோம்னா, எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்க்கு அதுதான் சிமெண்டட்னா ஒரு கட்டடத்துக்கு சிமெண்ட் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எது இம்பார்ட்டன்ட் ஆகிடுச்சு அந்த இடத்துல நேரம். அவங்க வாங்கி கொடுத்த ஸ்நாக்ஸ் வந்து அப்படி ஒரு மதிப்பு, ஒரு மரியாதையை அவங்க மேலே எனக்கு உருவாக்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். For under the influence of the tea and the sweets, I began to talk quite freely and told her about my school, my friends, my likes and dislikes. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேசினாங்க, அப்புறம் டீ குடிக்க வந்தாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து அவன் என்ன பண்ணிட்டான், நல்லா ஃப்ரீயாக அவங்களோட பேசி பழக ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு எது பிடிக்கும், அவனை ஸ்கூல் பற்றி, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் பற்றி, அவனோட ஃபேமிலி பற்றி, என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படின்ற மாதிரியெல்லாம் அவங்கக்கிட்ட உட்காந்து ஷேர் பண்ண ஆரம்பித்தான். She questioned me quietly from time to time but preferred listening. She drew me out very well and I had soon forgotten that we are strangers. ஸோ அவங்களும் வந்து அவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னே இன்பிட்வீனில் குவைட்டாக கேட்குறாங்க. ஆனால் அதே நேரம் என்னென்னா அவன் சொல்கிறத நல்லா லிசன் பண்ணவும் செஞ்சாங்க. கொஞ்சம் நேரத்திலே பார்த்தோம்னா நாங்கள் 2 பேரும் இப்போ தான் அறிமுகமானோம் அப்படிங்கிறத மறந்து என்னமோ ரொம்ப நாள் பழகின மாதிரியான ஒரு தாட் வந்து எங்கள் 2 பேருக்குமே வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறான். பட் ஷீ டிட் நாட் ஆஸ்க் மீ அபவுட் மை ஃபேமிலி ஆர் வேர் ஐ லிவ்ட் அண்ட் ஐ டிட் நாட் ஆஸ்க் ஹர் வேர் ஷீ லிவ்ட். ஆனால் இவ்வளோ நாங்கள் பேசினாலும் ஒரு தடவை கூட அவங்க என் குடும்பத்தை பற்றியோ இல்லை நீ எந்த ஊர்லேருந்து வர்றனோ அவங்க என்னை கேட்கவே இல்லை, நானும் அவங்களையும் அவங்க குடும்பத்தை பற்றியும் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஐ அக்செப்டட் ஹர் ஃபார் வாட் ஷீ ஹேட் பீன் டு me, a quiet, kind and gentle woman who gave sweets to a lonely boy on a railway platform. ஸோ இதை நான் வந்து எப்படி நினச்சிக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு அன்பு மிக்க, ஒரு கருணை மிக்க ஒரு லேடி வந்து பிளாட்ஃபார்மில் யாருமே இல்லாமல் தனியாக நிற்கிற ஒரு பையனுக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் எங்கள் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நான் என் மைண்டில் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். After about half an hour, we left the dining room and began walking back along the platform. ஸோ மறுபடியும் என்ன, அது டைனிங் ரூம்லேருந்து இது எங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு, half an hour ஆச்சு. half an hour அப்புறம் நாங்கள் மறுபடியும் எங்களோட பிளாட்ஃபார்முக்கு நாங்கள் ரிட்டர்ன் ஆகிட்டோம். An engine was shunting up and down beside platform number 8 and as it approached, a boy leaped off the platform and ran across the rails, taking a shortcut to the next platform. He was at a safe distance from the engine and there was no danger unless he had fallen. ஸோ என்ன ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கே வந்து ஒரு என்ஜின் வந்து ஷண்டிங் அப் அண்ட் டவுன் அப்படின்னு அது முன்னையும் பின்னையும் போயிட்டு வந்துட்டு இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் வந்து ட்ரெயின் வரும்போது அதுக்கு வந்து குறுக்க அக்ராஸ் பண்ணி போயிட்டான். பட் வந்து அவன் வந்து சடன் மொமெண்ட்டில் என்ன பண்ணிட்டான்னு டக்குன்னு ஆப்போசிட்டில் இருக்க பிளாட்ஃபார்ம் ஷார்ட்கட்டை பிடிச்சி ஏறினதுனால அவனுக்கு ஒன்றும் அடிப்படலை, ஒன்றும் டேஞ்சர் ஆகலை. அதனால் கொஞ்சம் வந்து அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பாரல் மாதிரி ஒரு சின்ன சிச்சுவேஷன் க்ரியேட் ஆகிடுச்சு, ரஷ்ஷான சிச்சுவேஷன் க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாரு, த உமன் கிளச்டு மை ஆர்ம். ஸோ இது தெரிஞ்சதுமே அந்த லேடி என்ன பண்ணுறாங்களா, ஒரு குட்டி பையன் தானே குறுக்க ஓடிட்டான். உடனே அவங்க சொன்னதுமே இவங்க வேகமாக என்ன பண்ணாங்களா, கிளச்டு மீன்ஸ் என்னது, டைட்டாக இவனோட ஆமை இறுக்கி பிடிச்சிக்கிட்டாங்களாம். ஹர் ஃபிங்கர்ஸ் டக் இன் டு மை ஃப்ளஷ். அவங்களோட அதான் சொல்லலாம், அந்த இறுக்கி பிடிப்பாங்கள்ல, அவங்க விரல் வந்து இவனோட கை சதைகளை வந்து படுது. அண்ட் ஐ வின்ஸ்டு வித் பெயின். ஸோ அப்படி அமுக்கி பிடிக்கும்போது எனக்கு என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. I got her fingers and looked up at her and I saw a spasm of pain and fear and sadness pass across her face. ஸோ அவங்க கையை அப்படி அழுத்தி பிடிக்கும் போது நான் அவங்க முகத்தை பார்த்தா அதில் ஒரு பயம் தெரிஞ்சது, ஒரு விதமான சோகம் தெரிஞ்சது. இது எல்லாத்தையுமே நான் பார்த்தேன், அவங்க முகத்தில் பார்த்தேன். She watched the boy as he climbed other platform and was not until he had disappeared in the crowd that she relaxed her hold on my arm. அந்த பையன் அடுத்த பிளாட்ஃபார்ம் வழியாக ஏறி, அந்த பையன் எங்கே போயிட்டான், கிளைம்ட் ஆன் தி பிளாட்ஃபார்ம், அந்த பிளாட்ஃபார்ம் வழியாக ஏறி அவன் வெளியில் போயிட்டாலும் அவன் டிஸப்பியர் ஆகி அந்த கூட்டத்தை விட்டு வெளியில் போகிற வரைக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்க, அவனை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் அப்போ கூட அவங்க என்ன செய்யவே இல்லை, என்னோட கையை வந்து விடவே இல்லை. அந்த பையன் கூட்டத்திலேருந்து மறைஞ்சதுக்கப்புறம் தான் ஷி ரிலாக்ஸ்டு ஹர் ஹோல்ட் ஆன் மை ஆம். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க, என் கையை மெதுவாக ரிலீவ் பண்ணி விட்டாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாரு. She smiled and reassuringly and took my hand again, but her fingers trembled against mine. ஸோ வந்து இப்போ என்னது, மறுபடியும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க விரல்களால் என் கையை வந்து பிடிச்சிக்கிட்டாங்க. ஆனால் இப்போ எனக்கு என்ன செய்யலைன்னா வலியே இல்லை. He was all right, I said, feeling that it was she who needed reassurances. ஸோ வந்து அப்போ வந்து அருண் என்ன சொல்கிறான், அவனுக்கு ஒன்றும் இல்லை, அவன் நல்லா தான் இருக்கான் அப்படின்னு அவன் சொன்னதுக்கப்புறம் தான்
அவங்க என்ன பண்ணுறாங்களா, அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல அந்த ஒரு வார்த்தை தேவைப்பட்டது, அந்த ஆறுதலான ஒரு வார்த்தை தேவைப்பட்டது அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா, அருண் சொல்கிறாரு. She smiled gratefully at me and pressed my hand. We walked together in silence until we reached the place where I had left my suitcase. One of my school fellows, Satish, a boy of about my age, had turned up with his mother. ஸோ வந்து நாங்கள் மறுபடியும் என்ன பண்ணோம்னா, அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டே நான் சொன்னதுக்கப்புறம், அவனுக்கு ஒன்றும் இல்லை நான் சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணாங்க அப்படின்னா என் கையை பிடிச்சிக்கிட்டாங்க. நாங்கள் 2 பேரும் அமைதியாக எந்த இடத்துக்கு என்னோடய சூட்கேஸு என்னோடய திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தேன்ல அதே இடத்துக்கு நாங்கள் 2 பேரும் அமைதியாகவே நடந்து போனோம். பட் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் பேசிக்கிடவே இல்லை. அங்கே போனதுக்கப்புறம் தான் நான் யாரை பார்த்தேன்னா என் ஸ்கூல் மேட் ஒருத்தனை பார்த்தேன். அவன் பேர் சதீஷ். அவன் யாரோட வந்திருக்கான், அவன் அம்மாவோட அங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹலோ அருண், ஹி கால். அவன் வந்து என்னை கூப்பிடுறான். ஹலோ அருண் அப்படின்னு சொல்கிறான். தி ட்ரெயின்ஸ் கம்மிங் இன் லேட் அஸ் யூஷுவல். டிட் யூ நோ வி ஹாவ் அ நியூ ஹெட் மாஸ்டர் இன் திஸ் இயர். ஸோ அடுத்து என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருண் என்ன அருண் இன்றைக்கும் ட்ரெயின் லேட்டு தானா எப்பயும் போல். சரி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம ஸ்கூலுக்கு இந்த வருஷம் ஒரு புது ஹெட் மாஸ்டர் வர்றாராம் அப்படின்னு சொல்கிறான். We shook hands and then he turned to his mother and said, "This is Arun, mother. He is one of my friends and the best bowler in the class." ஸோ அப்போ வந்து அவங்க அம்மா கிட்ட அவனை இன்ட்ரோ பண்ணுறாரு. வேறு என்னது, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போது ஹேண்ட் ஷேக் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி 2 பேர் கையை ஷேக் பண்ணிக்கிட்டு அவங்க அம்மாட்ட திருப்பி சொல்கிறானா, இந்த பையன் தான் அருண், என்னோடய ஸ்கூல்மேட், என்னோடய ஃப்ரெண்டுமே. இவன் வந்து நல்லா வந்து பவுல் பண்ணுவான், கிரிக்கெட்டில் பவுலர் சொல்லுவாங்கள்ல, நல்லா பவுல் பண்ணுவான் அப்படின்றான். "I am glad to know that," said his mother, a large imposing woman who wore spectacles, and she looked at the woman who led my hand and said, "And I suppose you are Arun's mother." ஸோ அவங்க அம்மா எப்படி இருந்தாங்களா, கண்ணாடி போட்டிருந்தாங்களாம். அவங்க வந்துட்டு உன்னை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாரை இப்போ பார்க்குறாங்க, அருணோட கையை பிடிச்சிருந்தாங்கல்ல அந்த லேடியை பார்த்துட்டு என்ன கேட்குறாங்க, நீங்கள் தானே அருணோட அம்மா அப்படின்னு கேட்குறாங்க. I opened my mouth to make some explanation, but before I could say anything, the woman replied, "Yes, I am Arun's mother." அப்போ வந்து உடனே என்னது இல்லைன்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த லேடி என்ன சொல்லிட்டாங்க, ஆமாம் நான் தான் அருணோட அம்மா அப்படின்னு சொன்னாங்க. I was unable to speak a word. I looked quickly up at the woman and she did not appear to be all embarrassed and was smiling at Satish mother. அவங்க அப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு வந்து டக்குன்னு வேகமாக அவங்கள பார்த்தேன். ஆனால் அவங்க வந்து எதையுமே கண்டுக்காமல் சதீஷோட மதரை பார்த்து சிரிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. Satish mother said, "It is such a nuisance having to wait for the train right in the middle of the night, but one can't let the child wait here alone." இது வந்து ரொம்ப முட்டாள்தனமாக இல்லையா, நைட்டு வரைக்கும் நம்ம வந்து ட்ரெயினுக்காக தனியாக வெயிட் பண்ணுறோம். இதிலெல்லாம் பார்த்தோம்னா இதில் எப்படி வந்து குழந்தைங்களை நம்ம தனியாக வந்து அனுப்புறது அப்படின்னு சொல்கிறாங்க. "Anything can happen to a boy at a big station like this. There are so many suspicious characters hanging about. These days one has to be very careful to stranger." ஸோ அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, என்ன வேணாலும் நடக்கலாம், இவ்வளோ பெரிய ஸ்டேஷனில் ஒரு சின்ன பையனை எப்படி விட முடியும். இப்போ கூட பார்த்தீங்களா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு பையன் ட்ரெயினுக்கு வந்து குறுக்க ஓடிட்டான். ஸோ அதனால் யாரையும் நம்பி நம்ம வந்து குழந்தைங்கள தனியாக விட முடியாது. ஏன்னா நிறைய ஸ்டேஞ்சர்ஸ் எப்படா இந்த மாதிரியான சுச்சுவேஷன் நம்ம இருந்து வெயிட் பண்ணுறாங்க. ஸோ யாரையுமே நம்பக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. "Arun can travel alone though," said the woman beside me. ஆனால் வந்து அவங்க அம்மா, அந்த அருணுக்கு அம்மாவாக நடிக்கிறாங்கல்ல அந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, அருணால் எங்கேனாலும் தனியாக போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. And somehow I felt grateful to her for saying that I had already forgiven her for lying, and besides I had taken an instinctive dislike to Satish mother. ஸோ அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பாரு, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே வந்து நான் அந்த லேடி மேலே கொஞ்சம் கோபமாக இருந்தேன், போய் சொல்லிட்டாங்களேன்னு. ஆனால் வந்து அவங்க வந்து என்னை பற்றி கொஞ்சம் பெருமை அந்த இடத்துல பேசினதும் ஓகே அவங்களோட பொய்யை மன்னிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. "Well, be very careful, Arun," said Satish mother, looking certainly at me through her spectacles. "Be very careful when your mother is not with you and never talk to strangers." அப்போ வந்து உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, வெரி குட் தம்பி, பட் ஆனால் என்ன செய்யணும், நீ எல்லா நேரமுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அம்மா இல்லாதப்ப வேறு எந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்டையும் நீ பேசக்கூடாது. ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னால் யாருன்னா முன்ன பின்ன தெரியாதவங்க, அன்னோன் பர்சன், முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க.
I looked from Satish's mother to the woman who had given me tea and sweets and then back at Satish's mother. அவங்க சொன்னதுமே அவன் என்ன பண்ணுறான்னா அந்த லேடியை திருப்பி ஒரு பார்வை பார்த்துட்டு மறுபடியும் சதீஷோட மதரையே பார்க்குறானா. ஐ லைக் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஐ செட். உடனே அவன் என்ன சொல்கிறான், எனக்கு ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறானா. Satish's mother definitely staggered a little as obviously she was not used to being contradicted by small boys. அவங்களுக்கு வந்து staggered அப்படின்னு என்னதுன்னா லிட்டில் பிட் ஆஃப் ஷாக். அவன் அந்த மாதிரி சொன்னதுமே அவங்களுக்கு எப்படி ஆயிடுச்சு, ஒரு மாதிரி டக்குன்னு வந்து ஒரு ஷாக் வந்துருச்சான். என்னடா அந்த பையன் இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன நினைக்கிறாங்க, இனிமேல் வந்து இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு தேவையில்லாமல் அட்வைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சாங்க. there you are, you see, if you don't watch over them all the time, they'll walk straight into trouble. Always listen to what your mother tells you, she said, wagging a fat little finger at me, and never talk to strangers. அவங்க உடனே வேகிங்னு என்னதுன்னா கையை ஆட்டுறது, கை விரல் ஆட்டி இந்த வான் பண்ணுவோம்ல அந்த மாதிரி வான் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க, இங்கே பாரு, உனக்கு புரியலையா, உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்றதை ஒழுங்காக கவனிக்கணும், எப்போவுமே என்ன பண்ணணும், ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். விச் மீன் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட தேவையில்லாமல் பேசக்கூடாது, அன்வான்டான வேலைகள் பண்ணாதுன்றதுக்கு அந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அப்படின்ற மீனிங்கில் சொல்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேவையில்லாமல் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட நீ பேசக்கூடாது, அப்படி பேசினா அது என்ன பண்ணும், இட் ஷுட் பி மேக் அ ட்ரபிள் டு யூ. ட்ரபிள்னு என்னது, உனக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும். ஸோ அதனால் உங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் தான் நீ கேட்டு நடக்கணும். நெவர் டாக் டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ். கண்டிப்பாக நீ யார்கிட்ட பேசக்கூடாது, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட பேசவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. I glared resentfully at her and moved closer to the woman who had befriended me. Satish was standing behind his mother, grinning at me and delighting in my clash with his mother. Apparently he was on my side. ஸோ அப்போ என்ன நடக்குது அப்படின்னா அவங்க அப்படி சொன்னதுமே இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ரீசென்ட்ஃபுல்லி அப்படின்னு என்னது அந்த லேடிக்கு பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டானா. ஆனால் சதீஷ் பார்த்தோன்னா சதீஷ் அவங்க அம்மாவுக்கு பின்னாடி போய் நின்னாலும் இவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணுறான், நான் தலையை ஆட்டுறானா. ஸோ அதில் வந்து அருண் என்ன வந்துட்டு நினச்சிக்கான் அப்படின்னா ஓகே சதீஷும் நம்ம பக்கத்தில் தான், நம்ம பக்கம்தான் இருக்கான், நம்ம கட்சி தான் அவன் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். தி ஸ்டேஷன் பெல் clanged and the people who had little now been squatting resignedly on the platform began hustling about it. ஸோ ஸ்குவாட்டிங் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா முணுமுணுத்தல்னு அர்த்தம். ஸ்குவாட்டிங் அப்படின்னு என்னென்னா முணுமுணுத்தல், அந்த சத்தம் கேட்கும்ல, அதாவது இப்போ நிறைய பேர் வர்றாங்க போகிறாங்கன்னா அந்த செப்பல் சவுண்டு அந்த ஷூ சவுண்டெல்லாம் கேட்கும்ல, அதை தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா க்ரௌடு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஹஸ்லிங் அபவுட் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்லிங் அப்படின்னா புஷ்ஷு, ஒருத்தர் போட்டு ஏன்னா ட்ரெயின் வரப்போகுதுன்னு போது ட்ரெயினில் ஏறணும் இடம் பிடிக்கணும் அப்படின்றக்காக. ஸோ ஒருத்தர் போட்டு என்ன பண்ணுறாங்க புஷ் ரஃப்லி அப்படின்னு என்னது ஒருத்தர் வந்து ரொம்ப வந்து ஹார்டாக புஷ் பண்ணி வேகமாக நடக்கிறாங்க அப்படின்றாங்க. Here it comes, shouted Satish as the engine whistle shrieked and the front lights played over the rails. ஸோ அப்போ வந்து அந்த கரெக்டாக அந்த டைமில் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா ட்ரெயின் வந்துருச்சு, ட்ரெயின் லைட் வந்து விழுகுது. ஸோ ஸ்க்ரீக்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹை பிச்சில் வருது தெரியுமா, அந்த ட்ரெயின் வரும்போது அந்த ஹை பிச்சில் கத்திக்கிட்டு வந்து நிற்குதுல அந்த மாதிரி சவுண்டோட ட்ரெயினோட விசில் வந்து நிற்கிது. ஸோ அப்போ அந்த ட்ரெயின் லைட் வந்து அந்த முன்னாடி இருக்க அந்த ரயில்வே ட்ராக்கில் வந்து விழுகுது. த ட்ரெயின் மூவ்டு ஸ்லோலி இன்டு ஸ்டேஷன். மூவ்டுன்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நிற்கும் போது ரொம்ப ஸ்லோவாக வரும் பார்த்தியா, கரெக்டாக ஸ்டேஷன் கிட்ட ரீச் ஆகும்போது மட்டும் ட்ரெயின் ஸ்லோவாகிடும். ஸோ அதை தான் மூவ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மூவ்டு ஸ்லோலி த என்ஜின் ஹிஸ்ஸிங் அண்ட் சென்டிங் அவுட் வேவ்ஸ் ஆஃப் ஸ்ட்ரீம். ஸோ ஹிஸ்ஸிங் அப்படின்னு என்னது அப்படியே அந்த நிற்கும் போது வந்துட்டு ஒரு மாதிரி லைட் சவுண்டாக வரும். இந்த பாம்பு வந்து கற்றும் தெரியுமா உஷ் உஷ்ன்னு, ஸோ அந்த மாதிரி சவுண்ட் வந்து நிற்கும். அவுட் ஆஃப் தி ஸ்டீம் வேவ்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தோம்னா அது வந்து அதோட புகையெல்லாம் வெளியேற்றும்ல, அதை தான் சொல்கிறாங்க. As it come to a stop, Satish jumped on the footboard of a lighted compartment and shouted, "Come on, Arun, this one is empty." And I picked up my suitcase and made a dash for the open door. ஸோ வந்துட்டு அதுக்குள்ளே சதீஷ் என்ன பண்ணிட்டான், டக்குன்னு ஒரு அந்த ட்ரெயினில் ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் ஃபுட்போர்டை பிடிச்சி உள்ளே ஏறி ஒரு இடத்துல போய் ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் போய் சொல்லி அருண் இங்கே வாடா, இங்கே ஒரு பிளேஸ் காலியாக இருக்குது அப்படின்னு சொன்னதும் இவனு வேகமாக இவனோட சூட் கேஸை எடுத்துக்கிட்டு அந்த ஓப்பன் டோர் வழியாக உள்ளே ஏறிட்டானான். நெக்ஸ்ட் பாரு, we placed ourselves at the open windows and the two women stood outside on the platform talking up to us. Shakti's mother did most of the talking. ஸோ வந்துட்டு என்னென்னா நாங்கள் 2 பேர் ட்ரெயினில் ஏறி ஆளுக்கு ஒரு விண்டோ சீட்டை பிடிச்சி உட்காந்துக்கிட்டோம். அப்போ வந்து பார்த்தோம்னா 2 மதர்ஸும் வெளியில் நின்றுட்டு இருக்காங்க. 2 பேர் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதில் அதிகமாக பேசுகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சதீஷோட மதர் தான் பேசினாங்க அப்படின்னு இந்த பேஜ் நம்பர் 29 லாஸ்ட் 2 ஸ்டான்ஸாக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நல்லா லிசன் பண்ணிவிட்டு
ஏதாவது டவுட் இருந்தால் கேளுமா, மிச்சத்தை வந்து நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா?